வேதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகை. பாஜக மாநில தலைவர் தேர்வு மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பான பணிகளில் ஈடுபட வாய்ப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படலாம் என தகவல். வரும் 11ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று வாய்ப்பு. மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாட்டம். சமண சமய மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தமிழக சட்டப்பேரவைக்கு இன்று முதல் 5 நாட்களுக்கு விடுமுறை. வரும் 15ஆம் தேதி மீண்டும் சட்டசபை கூடும். பாஜகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களின் ஆதரவை இழக்கும் அதிமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இன்று மகாவீர் ஜெயந்தி கொண்டாடப்படுவதையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பகவான் மகாவீர் அவதரித்த திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழும் சமண சமய பெருமக்கள் அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மாவீரர் இளமையிலேயே தனது சுக வாழ்வை துறந்து அகிம்சை பின்பற்றி ஆசைகளை கடந்து பற்று அற்ற நிலையை கடைபிடித்து வாழ்ந்தவர். அறநெறியையும் ஆன்மீக நெறியையும் தவறாது பின்பற்றுபவர் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதியாகி இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு வரும் 11ஆம் தேதி வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய பாஜக தலைவர்கள் பட்டியலில் இடம்பெற்று இருக்கும் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து டெல்லியில் முகாமிட்டிருக்கும் நிலையில் தற்போது அண்ணாமலை மாற்றம் குறித்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த பொறுப்புக்கு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படலாம் என்றும் டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசியலில் தொடர்ந்து இது தொடர்பான வாதங்கள் நடந்து வந்த நிலையில் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என்றே தெரிகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதனால் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாகவும் தமிழக பாஜக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காகவும் அமித்ஷா இன்று தமிழகம் வருகை தரவுள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், குமரி அனந்தன் சமூகத்திற்கு ஆற்றிய சேவைக்காகவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்தமைக்கும் என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்த அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டார் என்றும் அவரது மறைவு வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, குமரி அனந்தனின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இரங்கல் தெரிவிப்பதாக பதிவிட்டுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களின் ஆதரவை இழக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்து வருகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இதுபோன்ற நிலைப்பாடுகள் மூலம் தமிழக மக்களிடமிருந்து அதிமுக மெல்ல மெல்ல விலகி நிற்கிறது என்று கூறியுள்ளார். அதிமுக அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களே அவர்களுக்கான சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு 5 நாட்கள் விடுமுறை விடப்படுகிறது. இன்று மகாவீர் ஜெயந்தி அரசு விடுமுறை நாள் என்பதால் சட்டசபை கூட்டம் நடைபெறாது. நாளை மறுநாள் சட்டசபைக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. வரும் 12, 13ஆம் தேதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சட்டசபை கூட்டம் கிடையாது. 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு மற்றும் அம்பேத்கர் பிறந்த தினம் என்பதால் அரசு விடுமுறை நாளாகும். அன்றும் சட்டசபை கூட்டம் நடைபெறாது. இதனால் தமிழக சட்டசபைக்கு தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை வருகிறது. வரும் 15ஆம் தேதி சட்டசபை மீண்டும் கூட இருக்கிறது. அன்றைய தினம் செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சி, மனிதவள மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும். அதிமுக ஆட்சியின் போது அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனை அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா நீக்கியதால் தான் அவரை தாம் எதிர்த்து பேசியதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் சத்யா மூவிஸ் நிறுவனருமான ஆர்.எம். வீரப்பனின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அவரது சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திரா கோட்டையில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இதன் 1ஆம் ஆண்டு விழாவில் குறும்பட காணொலி வெளியிடப்பட்டது. இதில் ஜெயலலிதாவை எதிர்த்ததற்கு காரணம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
முகத்தை வைத்து ஆதார் எண்ணை அடையாளம் காட்டும் புதிய செயலி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த செயலி நடைமுறைக்கு வந்துவிட்டால் ஒருவர் எப்போதும் கையில் ஆதார் அட்டை அல்லது அதன் நகலை வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிவித்துள்ளார். ஆதார் சம்வாத் திட்டத்தின் 3வது தொழில்நுட்பமாக இந்த செயலி இருக்கும் என்றும் எக்ஸ் தளத்தில் வீடியோவுடன் கூடிய பதிவை மத்திய அமைச்சர் அஸ்வினி பதிவிட்டுள்ளார். திருப்பதி காட்பாடி இடையே ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 104 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வழித்தடம் 1332 கோடி ரூபாய் செலவில் இரட்டை பாதையாக மாற்றப்படுகிறது. இத்திட்டம் மூலம் சுமார் 14 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவில் மற்றும் காளஹஸ்தி கோவிலுக்கான இணைப்பு மேம்படும். ஆண்டுக்கு 4 மில்லியன் டன் கூடுதல் சரக்கு போக்குவரத்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை மாதம் தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மே 3ஆம் தேதி வேலை நாள் என ஆட்சியர் அறிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு 68,080 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. தொடர் ஏற்றத்திற்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த 4 நாட்களாக அதிரடியாக சவரனுக்கு 2,680 ரூபாய் குறைந்தது. நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1,480 ரூபாய் அதிகரித்தது. ஒரே நாளில் தங்கம் விலை கிராமுக்கு 185 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 8,410 ரூபாயை எட்டியதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் இன்று நீலகிரி உட்பட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கோவை, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.